இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மான்யூமெண்ட்ஸில் டெம்பிள்ஸு, பேலஸு, மாஸ்க்கு, டோம்ஸு, ஃபோர்ட்ஸு, அதுக்கப்புறம் கோபுரங்கள், ஸ்தூபிகள் இதெல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்தா தான் நம்ம வந்து மான்யூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போது மிடிவல் காலத்தில் உள்ள மான்யூமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு மிடிவல் பீரியட்ஸ்னாலே நமக்கு என்ன தெரியும், குப்தர்கள் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து டெல்லி சுல்தான்ஸ் வருவாங்க. டெல்லி சுல்தான்ஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வரும்போது அவங்களோட கட்டிடக்கலை வந்து கொஞ்சம் பில்ட் ஆகுது. அது வந்து ஒரு டைப் ஆஃப் நியூ டைப்ஸ் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகுது இந்தியாவில். அவங்க எந்த மாதிரி கட்டிடக்கலையெல்லாம் கொண்டு வராங்கன்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் வடிவமாக உள்ளதாக வந்து அவங்க கொண்டு வராங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த திவாரா டெம்பிள் வந்து நம்ம சொல்லலாம். இது பாருங்கள், எப்படி ஒரு வளைவு வடிவமாக டோம் மாதிரி வந்து உள்ளே வந்து இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து டெல்லி சுல்தான்ஸோட நியூ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா, மிடிவல் பீரியடில் உள்ள நார்த் இந்தியாவில் நமக்கு முக்கியமான மான்யூமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். கஜுராஹோங்கிற மான்யூமெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசில். இதில் தான் நமக்கு வந்து டெம்பிள்ஸ், மான்யூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு நமக்கு பிளேசஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ மிடிவல் பீரியடில் உள்ள கஜுராஹோங்கிற மான்யூமெண்ட்ஸ் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசில் இருக்குது. அடுத்து கொனார்க் எங்கே இருக்குது? டெம்பிள்ஸ் இன் கொனார்க் வந்து ஒடிசாவில் இருக்குது. தில்வாராங்கிறது வந்து ராஜஸ்தான். அபு குன்று நம்ம சொல்லுவாங்க. அது தில்வாரா அபு குன்று தான் வந்து இது. ஓகேவா? தில்வாரா அபு இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நார்த் இந்தியாவில் உள்ள மான்யூமெண்ட்ஸ். இது எந்த பீரியடை சேர்ந்தது? மிடிவல் பீரியடில் உள்ளது. இது சவுத் இந்தியாவில் நமக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தோன்னா இருக்குது. தஞ்சாவூரோட பிரகதீஸ்வரா டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இதெல்லாம் வந்து நமக்கு லேட்டஸ்ட் சோழாஸ் இவங்க தானே வந்து நமக்கு மிடிவல் பீரியடில் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சவுத் இந்தியாவில் உள்ள மிடிவல் பீரியட் டெம்பிள்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா வித்தலா விருப்பாட்சாங்கிறது வந்து ஹம்பியில் உள்ள டெம்பிள்ஸை வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து விஜயநகர ரூரல்ஸில் உள்ள மிடிவல் பீரியடில் உள்ள மான்யூமெண்ட்ஸ். அடுத்து பார்த்தோன்னா குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் இதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு மசூதியை தான் சொல்கிறாங்க. இவங்க டெல்லி சுல்தான்ஸ்லாம் வந்திருப்பாங்களே, அடுத்த முகல்ஸ் இவங்களாம் கட்டினது தான் வந்து இந்த மசூதி. இது வந்து மிடிவல் பீரியடில் உள்ள மான்யூமெண்ட்ஸ். குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், மோத்கி மஸ்ஜித், ஜம்மா மஸ்ஜித், ஃபத்தேபூர் சிக்ரி தர்கா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எங்கள் டெல்லியை சுற்றி இருக்குது. சார்மினார் வந்து ஹைதராபாத்தில் உள்ள மாஸ்க்கு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஃபோர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் ஆக்ரா ஃபோர்ட், சித்தார் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட், டெல்லி ரெட் ஃபோர்ட்டு இதெல்லாம் வந்து ஃபோர்ட்ஸுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சுது. தௌலதாபாத்தில் உள்ள அவுரங்காபாத் அண்ட் ஃபிரோஸ் ஷா கோட்லாம் வந்து டெல்லியில் இதெல்லாம் வந்து நமக்கு மிடிவல் பீரியட் சேர்ந்த ஃபோர்ட்ஸு. அடுத்து பேலசஸ்ன்னு பார்த்தோன்னா ஜெய்ப்பூர், ஜஸ்லாமர், ஜோத்பூர் இதெல்லாம் வந்து ராஜ்புத் டைனாசிட்டியோட பேலஸ்ன்னு சொல்கிறாங்க.